வெல்கம் டு NMAX Civil Mathematics. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது direct and inverse proportion. Example 5. The scale of a map is given 1:370 இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றிக்கலாம். அப்புறம் 2 cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. ஸோ ஸ்கேலோட ரேஷியோக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த 1 இன்ச்சுங்கிறது 3 × 10⁻7. ஸோ அவங்க கொடுக்குற 1 வந்து இவ்வளோ ரேஷியோஸை வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. 1க்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4 இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவா இருக்கும்னு இதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது 1:3 × 10⁻7 நம்ம இப்போ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ், அதாவது 4 கிலோமீட்டரில் சொல்லியிருக்காங்கன்னா அது ஆக்சுவலாக எவ்வளோங்கிறது சொல்லியிருக்காங்க. 1 சொல்லியிருந்தா இவ்வளோ, 4 சொல்லியிருந்தா எவ்வளோங்கிற மாதிரி. ஸோ 1/3 × 10⁻7 ரேஷியோ நம்ம அப்படி தான் எழுதுவோம். ஸோ x/y. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸு 4ன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு y தான் வேணும். ஸோ y வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போயாச்சு. எக்ஸுக்கிட்ட இருக்கிற இடத்துக்கு இந்த டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போது இது கிலோமீட்டர். ஸோ 4 × இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 12. இந்த 10⁻3 × 10⁻4ன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம என்ன எழுதணும்? 10⁻2 மீட்டர். எல்லாமே இப்போ நான் மீட்டருக்கு மாற்றுறேன். ஸோ அதனால் 10⁻2 இருக்கும். ஸோ 12 × இந்த பவரெல்லாம் சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ கிலோமீட்டரில் எழுதலாம். இப்போ இது ரெண்டும் சால்வ் ஆகி 10⁻2 இருக்கும், 10⁻3 மீட்டர். ஸோ இதை 1200ன்னு மாற்றிக்கலாம். 10⁻3 கிலோமீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ், பெரிய சிட்டிஸ்க்கு நடுவில் கிலோமீட்டரில் தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதனால் நம்ம இப்படி மாற்றிட்டோம். அவ்வளோதான்.